ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்து சீவி வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியலுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு, தோல் எடுக்காத கருப்பு உடைச்ச உளுந்து, சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். வாங்க செய்முறை பார்க்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒட்டுக்க போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா வணங்கிருக்குப்பா. பீட்ரூட் போட்டுக்கலாம். ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்க முடியல. அப்படி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் எடுக்கிற வீடியோ ஃபுல்லாகவே ஒரு கையில் செல்லு ஒரு கையில் சமைக்கிறோம்னா. இப்போ வந்து அடியில் இருக்கிற வெங்காயம் மேலே வர மாதிரி, மேலே இருக்கிற பீட்ரூட்டு அடியில் போகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கிற தண்ணி சுண்டு உப்பு கொஞ்சம் அச்சா போயிடும். அதனால் அரை உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தையும் கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிங்கம்மா. ஏன்னா இதில் இருக்கிற நப்புலாம் இழுக்கலாம், அதனால் உப்பு அதிகமாக தெரியும் சமமாக போட்டோம்னா. அதனால் அரை உப்பு மட்டும் போட்டுங்க. நானும் அரை உப்பு தான் போட்டிருக்கேன்.
தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. நான் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் பொரியல் போட்டிருந்தேன், அதில் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன். நீங்கள் அதுமாரி போடுற மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இப்போ இதுமாதிரி கலர் மாதிரி போடுற மாதிரிலாம் போட்டுக்கலாம். எண்ணெய் செதுக்கி வச்சு வைப்பே அதிலே போட்டோம்னா ஒரு வேலை முடியுது. பீட்ரூட்டை கொட்டி நம்ம மாட்டு கலரிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுறாதீங்க, மஞ்சள் வடை வரும். அளவாக லிமிட்டாக நீங்கள் எல்லா சமையலும் எப்படி போடுவீங்களோ அதுமாதிரி லிமிட்டாக போட்டுக்கோங்க. அடி பிடிக்காத நல்லா கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நான் வந்து எண்ணெயிலே வணக்கிடுவேன். உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படியே தெளித்து விட்டு அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கலாமா? நான் வந்து இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டேன். தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் நல்லா கிளறுங்க. நல்லா அந்த தண்ணி தெளிக்கும் போது சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தம் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. ஓகேப்பா, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.